நிழலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you, sir. Thank you, ma'am, for gracing this occasion with your presence. Now it is time, my privilege, to invite our chief guest. Good morning. முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்த இந்த JMCBC அகாடமியினுடைய முதல்வர் திருமதி பிரவீணா அவர்களுக்கும் இயக்குனர் திரு அரசு அவர்களுக்கும் இங்கே குழுமியுள்ள மற்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய பிணைப்பு எங்களுக்கு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா. நாங்கள் 3 பேருமே இதே போல ஒரு கல்லூரியில ஒரே வகுப்பறையில அமர்ந்திருந்தோம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதே போல இங்கேயும் ஒரு பிணைப்பு இருக்கு. நாங்களும் ஒரே வகுப்பறையில கொஞ்சம் முன்னாடி ஆப்போசிட்டா இருந்தோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு சிறப்பான நிகழ்வு, ஒரு உள்ள வந்தோடனே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன வயசுக்கே போன மாதிரி இருக்கு. இந்த இந்திய திருநாட்டினுடைய இந்த 80வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட வந்துள்ள நீங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிக்கும் போது இந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா? நான் போய் ஒரு பையன் கேட்டேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பஸ்ல ஒரு பையன் மாஸ்டர் ஒரு ஆளுக்கு கேள்வி டெய்லியும் பஸ்ல வரும். உன் மேல யாருக்கு ரொம்ப அக்கறை அதிகம், நீ நல்லா படிக்கிறியா படிக்கலையான்னு யாருக்கு அக்கறை அதிகம் அப்படின்னு கேட்குறேன். உங்க அப்பாவுக்கா இல்ல ஆசிரியர்களுக்கா, டீச்சர்ஸ் தான்? அவன் என்ன பிரச்சனை தெரியுமா, எங்க பஸ் கண்டக்டர் சார். கண்டக்டர் இப்போ அப்பா தான் பாஸ் பண்ணுறாங்க, அம்மா தான் பாஸ் பண்ணுறாங்க, பஸ் கண்டக்டர் எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டா அவர் தான் டெய்லி நான் ஸ்கூலுக்கு வரும்போது நீ பாஸா நீ பாஸா நீ பாஸா அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீ பாஸா நீ பாஸா நீ பாஸா அப்படின்னு. அவங்க எது கேட்பாரு? பஸ் பாஸ் கேட்கிறாரு. பஸ் பாஸ் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? நீ பாஸா நீ பாஸா, ஓ நம்மளோட படிக்கிற சப்ஜெக்ட்லாம் பாஸா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? காலையில் ஒரு எழுதி பொறுத்து யாரு? காலையில் எழுதி பொறுத்து யாரு? அம்மா. சாப்பாடு செஞ்சு கொடுத்து யாரு? யூனிஃபார்ம் எடுத்துக்கிறது யாரு? ஸ்கூலுக்கு வந்து விடுறது யாரு? ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது யாரு? அம்மா அப்பா. அப்போ
இவங்க எல்லாம் அக்கறை இல்லாம செய்றாங்க. யாருக்கு அக்கறை அதிகமா இருக்கு? அப்பா அம்மாவுக்கு தானே அதிகமா இருக்கு. ஆனா ஸ்கூலுக்கு விட்ட இந்த ஒரு 7-8 மணி நேரமும் உன் கூடவே இருக்கிறது யாரு? கூடவே அம்மா அப்பா இருக்காங்க. யாருக்கா? டீச்சர்ஸ் இருக்காங்க. உன்னை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு உனக்கு உடம்பு சரியில்லையா இங்க வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்களா? டேப்லெட் கொடுக்குறாங்களா? மருந்து கொடுக்குறாங்களா? பத்திரமா பஸ் வந்து இறக்கி பத்திரமா பஸ்ல ஏற்றி விடுறாங்களா? யார் பாசமா இருக்கா? டீச்சர்ஸ். யார் பாசமா இருக்காங்க? டீச்சர்ஸ். அப்போ நம்ம மேல டீச்சர்ஸும் பாசமா இருக்காங்க, அப்பா அம்மாவும் பாசமா இருக்காங்க. ஒரே குழப்பமா இருக்கு, யாருதான் நம்ம மேல அதிக அக்கறையா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கா? ஏன்னா ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் யாருன்னா அவங்க அம்மா. குழந்தையோட முதல் ஆசிரியர் யாரு? அவங்க அம்மா. அம்மா தானே சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அத்தை சொல்லு என்ன சொல்றாங்களா? முதல் ஆசிரியர் யாரு? அம்மா. அதுவே நீ பள்ளிக்கு வந்த பிறகு உன்னுடைய இரண்டாவது தாயா, இரண்டாவது அம்மாவை யார் பார்த்துக்கிறா? டீச்சர் பார்க்கறாங்க. வீட்டுல முதல் அம்மா வந்து முதல் ஆசிரியரா இருந்து உன்னை வளர்க்குறாங்க. அதுவே பள்ளிக்கூடத்துல இரண்டாவது தாயை யார் பார்த்துக்கிறா? ஆசிரியர் பார்த்துக்கிறாங்க, டீச்சர்ஸ் பார்த்துக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு போட்டி வைக்கிறோம், விவாதம் பண்ண வைக்கிறோம். இந்த விவாதத்துல யாரு ஜெயிச்சு என்ன திரும்ப சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஒரு குழந்தையின் முதல் பள்ளி இது வீடு. முதல் ஆசிரியர் யார்? அம்மா. முதல் நண்பர் யார்? அப்பா. பள்ளி செல்வதற்கு முன்பே குழந்தையின் பேச வைப்பது, நடக்க வைப்பது, அழகாக பழக வைப்பது, பெரியவர்களை பழக வைப்பது போன்றவற்றை கற்றுக் கொடுப்பவர்கள் நல்ல பெற்றோர்கள் தான். நம்முடையவை ஒரு நல்ல ஆசிரியரை உருவாக்குவது கூடி ஒரு நல்ல பெற்றோர்கள் தான். அதனால் முதல் காரணம் பெற்றோர்கள். நன்றி. அதுக்கு போட்டி கொடுக்கிற மாதிரி யார் வராங்க? மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு காரணம் அப்பா அம்மா தான். சும்மாங்க ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்ல யார் வரா? ரொனாலி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாயின். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மதிப்புக்குரிய நண்பர்களே, எதிரணியோரே, நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கு காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்ற தலைப்பில் ஆசிரியர்களே காரணம் என்ற அணியில் முதல் பேச்சாளராக நிற்கிறேன். எதிரணியினர் முதல் ஆசிரியர் அம்மா என்பார்கள். நாங்களும் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு குழந்தையின் முன்னேற்றத்துக்கு காரணம் ஆசிரியர்களே. ஒரு மாணவன் மருத்துவராக வேண்டுமா, விஞ்ஞானியாக வேண்டுமா, மாவட்ட ஆட்சியராக வேண்டுமா என்ற கனவை விதைப்பவர் ஆசிரியர்களே. நண்பர்களே, ஒரு நல்ல ஆசிரியர் பாடத்தை மட்டும் நடத்துவதில்லை, வாழ்க்கையை பற்றியும் கற்றுக் கொடுப்பார்கள். அதனால் குழந்தையின் முன்னேற்றத்துக்கு காரணம் ஆசிரியர்களே. நன்றி. இதுல பெற்று வளர்த்து அனுப்புறது தாங்க உங்க வேலை. வெறும் கணிப்பட்டு தாங்க நீங்க கொடுக்குறீங்க. இங்க அதை சரியா செய்யறது யாரு? டீச்சர்ஸ் தான் செய்யறாங்க. ஒரு பையன் தான் உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் ஒரு குழந்தை, ஒரு சாதாரண பையன், ஒரு பொண்ணு, அது ஸ்கூலுக்கு வந்தா என்ன மாறுது? டாக்டர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுது, சயின்டிஸ்ட் ஆகுது. இப்படி எல்லாம் மாற்றக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கு? டீச்சர்ஸ் தானே இருக்கு. நீங்க எல்லா வீட்லயும் நீங்க தான் பையன் வளர்க்குறீங்க, பொண்ணு வளர்க்குறீங்க. ஆனா அந்த பொண்ணை எப்படி மாத்திரம் நாங்க பெரிய ஆளா மாத்திரமில்ல. அப்ப யாரு பெரியவங்க? யாருக்கு அக்கறை அதிகம்? டீச்சர்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்ல இல்ல அப்பா அம்மா தான் அப்படின்னு அடிச்சு பேச வராரு ஸ்ரீ வர்ஷித் சபரிராஜ்.
அந்த அளவுக்கு பட்டன்னு பேசிட்டு போயிருக்காருல. ஸ்கூலுக்கு பசங்க போறாங்க, படிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே டாக்டர் ஆகுறாங்க. அம்மா சொல்லி கொடுக்கணும், அம்மா சாப்பிட வைக்கணும், அப்படிலாம் செஞ்சாதானே அவங்க படிச்சு மேல ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வலிமையா சொல்லிட்டு போயிருக்காரு வர்ஷித் சபரிராஜ். இல்ல இப்படிதான் இல்லைங்க சார், நான் இந்த சார் மிஸ் தான் என்ன உருவாக்குறாங்க அப்படின்னு பேச யாரா எஸ் அடிக்ஷா வராங்க. வாங்க. எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா சார்? அம்மா அப்பான்னு சொல்லிருக்காங்க, அண்ணான்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி பேச கத்துக் கொடுத்தது யார் சார்? எங்க அம்மாவை கத்துக் கொடுத்தாங்க, டீச்சர்ஸ் தான் கத்துக் கொடுத்தாங்க. விளையாடுறோம், கிரவுண்டுக்கு போறோம், ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், டென்னிஸ், ஷட்டில் காக், நிறைய கேம்ஸ் யார் சொல்லி கொடுக்குறா? எல்லாம் அம்மாவால சொல்லி தர முடியுமா சார்? இந்த மாதிரி பேச்சு திறமை, விளையாட்டு திறமை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது யாரு? டீச்சர்ஸ். அப்ப அவங்களுக்கு தானே எங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இல்ல மாணவர்களுக்கு காரணம் பெற்றோர்களே அப்படின்னு பேச வராரு பேச்சு சத்திரியன். வாங்க சத்திரியன், சண்டை போடாம பேசுவோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பிடிலே. ஒரு பையன் நல்ல பையனாக கெட்ட பையனாக மாத்துறது யாருப்பா? அம்மா தான். அம்மா நல்லபடியா வளர்த்து நல்லபடியா என்ன பண்ணுவான்? ஆனா படிக்க போறான், படிச்சு மேல வர போறான் இல்லையா? அப்படிங்கிற கருத்தை உறுதியா வச்சிருக்கிறது சத்திரியன். அடுத்து மாணவர்களுக்காக ஆசிரியர்களே அப்படின்னு பேச வராங்க ஜனனி பி. சிற்பி, அந்த சிற்பி தான் மாணவர்களை உருவாக்குறாங்க, அவங்கள செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஜனனிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இதையெல்லாம் தொகுத்து பேசி மாணவ முன்னேற்றத்துக்கு காரணம்
பெற்றோர்களே அப்படின்னு தொகுத்து பேச வராங்க அணித்தலைவர் மா சுபதாரணி. அவங்க ஸ்ரீ சுதாரணி 6ஆம் வகுப்பு ஜெயநகராணி சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கின்றேன். பெற்றோர்களின் காரணம். மதிப்பிற்குரிய நடுவரே, என் நண்பர்கள் பெற்றோர்களின் பெருமை மிக அழகாக எடுத்துரைத்தார். எதிரணியே ஆசிரியர் தான் மாணவர்களின் எடுத்துரைத்தார்கள் என்றார்கள். அது உண்மைதான். ஆனால் ஒரு கேள்வி. முதலில் குழந்தையை பள்ளி வாசலில் அழைத்துச் செல்வது யார்? பெற்றோர். கல்வி கட்டணம் செலுத்துவது யார்? பெற்றோர். புத்தகம் வாங்கி தருவது யார்? பெற்றோர். உடல்நலம் சரியில்லாத நாளிலும் படிப்பு பாதிக்கக்கூடாது என்று கவலைப்படுவது யார்? பெற்றோர். ஒரு மாணவனிடம் கேட்டார்கள், உனக்கு அதிக பயம் யாரை பார்த்து? அவன் சொன்னான், பள்ளி ஆசிரியரை பார்த்து, வீட்டில் ரிப்போர்ட்டரை பார்த்து, அம்மாவை பார்த்து. நண்பர்களே, ஆசிரியர் ஒரு மாணவனிடம் அறிவை வழங்கினார். ஆனால் அந்த அறிவை வேண்டி மனதை உருவாக்குவது பெற்றோர். ஆசிரியர் ஒரு சிற்பி என்றார். அந்த சிற்பத்திற்கான கல்லை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பாக வைப்பவர்கள் பெற்றோர். எனவே நான் உறுதியாக கூறுகிறேன், நண்பர்கள் மாணவர்கள் முன்னேற்றம் முதல் காரணம் பெற்றோரே. பெற்றோர் இல்லை என்றால் பள்ளி இல்லை, பள்ளி இல்லை என்றால் ஆசிரியர் இல்லை. எல்லாவற்றிற்கும் அடித்தளம் பெற்றோர். நன்றி, வணக்கம். சொல்லிட்டு அவங்க அணித்தலைவர் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமா எடுத்து வச்சு போயிருக்காங்க. வா சிற்பின்னு சொல்றீங்க, சிற்பிக்கு நல்ல கல்லு கிடைச்சா சிலை செய்ய முடியும். நீங்க ஒரு உடஞ்ச கல்லு கொடுத்து ஒரு பெரிய சிற்பியா இருந்தாலும் சிலை செய்வாங்க. அன்பு காட்டுங்க குழந்தைங்களுக்கு. எங்க இருந்து அன்பு வரும்? அம்மாட்டம் தான் வரும், ஆசிரியர்கிட்ட வரும். கண்டிப்பு. ஆசிரியர் பார்த்தா பயம். அப்படி பயந்து இருக்கும்போது அந்த பயம் காட்டுறவங்க எங்க மேல எங்க முன்னெடுத்து தாக்குவதற்கு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் என்ன பண்றாங்க? பெற்றோர்கள் தான் அப்படின்னு இதுவே சொல்லிக்கலாம் போல அப்படின்னு இருக்கும்போது இன்னும் மாணவர்கள் முன்னெடுத்து காரணம் ஆசிரியர்களே அப்படின்னு அவங்களோட அடித்தலைவர் வர்ஷனா வராங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்க கேட்போம். என் பெயர் வர்ஷனா. நான் 7ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். மதிப்பிற்குரிய நண்பர்களே, என் நண்பர்கள் ஆசிரியர்களின் பங்கை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். எதிரணியார் கூறுவது போல பெற்றோர்களின் தியாகம் அளவிட முடியாது. ஆனால் ஒரு கேள்வி. இன்று ஒரு மருத்துவரை நாம் பாராட்டுகிறோம். அவருக்கு பின்னால் யார்? ஒரு ஆசிரியர். ஒரு விஞ்ஞானியை உலகம் கொண்டாடுகிறது. அவருக்கு பின்னால் யார்? ஒரு ஆசிரியர். ஒரு நீதிபதி, ஒரு பொறியாளர், ஒரு பேராசிரியர். யாருடைய வெற்றியை எடுத்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர் நிச்சயமாக இருப்பார். அன்புடையவரை, பெற்றோர் ஒரு மாணவனுக்கு வாழ்க்கையை தருகிறார்கள். ஆசிரியர் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகிறார். பெற்றோர் ஒரு புத்தகத்தை வாங்கி தருகிறார்கள். ஆசிரியர் அந்த புத்தகத்தை புரிய வைக்கிறார். பெற்றோர் கண் காண்கிறார்கள். ஆசிரியர் அந்த கனவை நினைவாக்குகிறேன் எனவே உறுதியாக சொல்கிறார். மாணவர்களின் முன்னேற்றத்துக்கான முதல் காரணம் பெற்றோர் ஆசிரியர்களே. நன்றி, வணக்கம். மிக அருமையா பேசிட்டு போயிருக்காங்க. மாணவனுடைய முன்னேற்றத்துக்கு புக்கு வாங்கி தரது அப்பா அம்மா, ஆனா அதை படிக்க சொல்லி தரது யாரு? ஆசிரியர்கள் தானே. புக்கு மட்டும் இருந்தா போதுமா? எல்லா பசங்களுக்கும் தான் புக்கு இருக்கு. நல்லா படிக்க சொல்லி தரது யாரு? ஆசிரியர்கள் தானே. அப்ப ஆசிரியர்கள் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்க இரண்டு பக்கமும் மிக அருமையா பேசி படிச்சிருக்காங்க. பிரச்சனை யாருக்கு? இப்ப நடுவருக்கு பிரச்சனை. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கான். மாற்றி சொல்லிட்டு போயிட்டு பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு இங்க வருஷனா பார்த்து எனக்கு எதிராக சொன்னீங்க, போக முடியாது. நம்மை பாராட்டி சீராட்டி நமக்கு சோறுட்டி வளர்த்தெடுக்கிறது யாரு? பெற்றோர்கள். இங்க இரண்டாவது தாயாக இருந்து கொடுத்து விடுகின்ற, நம்ம எடுத்து வருகின்ற அந்த உணவை நமக்கு அருகே இருந்து அதை ஊட்டுகின்ற, நம்மை உண்ணச் செய்கின்ற அற்புதமான பணியை செய்கிறவர்கள் யாரு? ஆசிரியர். நாம் கல்வி பயில பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது யாரு? பெற்றோர்கள். செய்து கொடுத்த அத்தனை வசதியும் முறையாக பயன்படுத்தி நமக்கு தேவையான கல்வியை பயிற்றுவிக்கக்கூடியவர்கள் யாரு? ஆசிரியர்கள். இப்படி என்ன எடுத்தாலும் ஒரு நல்ல அம்மா நல்லபடியா பையனை வளர்த்தாதான்
நல்ல பையனா இருப்பான். அதே போல அந்த பையன் வந்து நல்லபடியா சொல்லி கொடுத்தாங்கதான் அவன் பெரிய ஆளாக முடியும். நல்லபடியா வளர்த்தாலும் நல்லா படிக்கிற பையனா மாற முடியுமா? முடியாது. நல்ல படிப்பு சொல்லி கொடுத்தாலும் அவன் நல்ல பையனா மாற முடியுமா? மாற முடியாது. அப்போ ரெண்டு பேரும் வேலை செய்யணும். அப்பாவை என்ன பண்ணணும்? நல்லபடியா அவங்கள வளர்க்கணும், நல்ல வசதிகளை செய்து கொடுக்கணும். ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்? நல்ல படிப்பு சொல்லி கொடுக்கணும். ஒரு மனிதனுக்கு எத்தனை கண்கள் இருக்கு? 2 கண்கள். 2 கண்கள் எது முக்கியம்? இடது கண் முக்கியமா வலது கண் முக்கியமா? இடது கண் முக்கியமா வலது கண் முக்கியமா? அது போலதான் ஒருவருக்கு ஒரு கண் அப்பா அம்மா, ஒரு கண் ஆசிரியர்கள். அப்போ 2 கண்ணுல இது இடது கண் முக்கியமா வலது கண் முக்கியமா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாதோ அது போல நமக்கு கண்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வேணும், ஆசிரியர்கள் வேணும். அப்போ நம்ம வாழ்க்கையில மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பது யாரு? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆகிய இருவரும் சேர்ந்தால் மட்டுமே நாம் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். அப்போ என்ன தீர்ப்பு அப்படின்னா, மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருவரும் சேர்ந்தே அப்படிங்கிற ஒரு நடுநிலையான தீர்ப்பை கொடுத்துக் கொண்டு பத்திரமா போடுமா இல்லையா? தீர்ப்பை கொடுத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Now request. Next, I would like to call Runali Yassi. Please be here. Next, I like to call Sri Varshit Sabriraj from grade 4. Next, I like to call S. Adiksha from grade 3. Students, please give me a big round of applause. Next, I like to call Chatriyan P. from grade 5. Next, I like to call Janani P. from grade 3. Next, I like to call team captain Subhadarni from grade 6. Next, I would like to call teachers team captain Varshana from grade 7. Thank you, sir. Thank you, students, for your fun. On this special occasion of our 18th Independence Day celebration. First and foremost, I sincerely thank you, respected principal and director sir, for their valuable presence, guidance and support. I extend my heartfelt thanks to our esteemed chief guest for gracing this occasion with their presence and for sharing their inspiration words with us. I also thank all our teachers and students for their dedicated efforts in the making this celebration a memorable one. Finally, I thank each and every one of you for being a part of the celebration.